நேபாளத்தில் சமீபத்தில் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் செயல்பட அனுமதியானது ரத்து செய்யப்பட்டது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்று அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்ததை அடுத்து அதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 19 பேர் உயிரிழந்தனர், 347 பேர் படுகாயமடைந்தனர். நேபாளம் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியின் கீழ் இருந்து வருகிறது. ஆனால் வழக்கமாக கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி ஆதரவாளர்கள், ஜனநாயகவாதிகள் ஆட்சியில் இருக்கும் நாடுகளில் அந்த அரசை கவிழ்ப்பதற்கு சர்வதேச அளவில் வலதுசாரி நாடுகளின் தலைமையில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் என விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. இந்த விமர்சனங்களை உண்மையாக்குவதை போலவே நேபாள அரசுக்கு எதிராக தற்பொழுது போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே அந்த வகையில் தங்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன என நேபாள அரசு குற்றச்சாட்டி இருக்கிறது. குறிப்பாக கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்கிற பழைய பல்லாக்கை தூக்கி சுமந்து வருகின்றனர். இப்படியான பழமைவாத சித்தாந்தத்திற்கு எதிராக தங்கள் அரசு கடுமையாக சித்தாந்த சண்டையை செய்து வருகிறது என அரசு தரப்பில் விளக்கமட்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தற்பொழுது பிரம்மாண்ட அளவில் பேரணிகள், போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. இதனால் நேபாள நாட்டில் அமைதியின்மை சீர்குலைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதை கண்டித்து நேபாள உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் நேபாள பிரதமர் KP ஒலி சர்மா அவர்கள் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்தன. தற்பொழுது பிரதமர் அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால் நேபாள நாட்டில் பார்த்தோம்னால் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படும் என தெரிய வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் ராணுவ தளபதி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். உடனடியாக போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் மீண்டும் வன்முறை வெடிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களுக்கு தற்பொழுது அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட பார்த்தோம்னால் மீண்டும் போராட்டம், வன்முறை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நாட்டினர் தற்பொழுது தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனாலுமே கூட அவர்கள் ஊழல் மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தி வருவதாக தற்பொழுது மாணவ அமைப்புகள், அதே போன்ற கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு குறித்து தற்பொழுது நேபாள அரசு ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது.